ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் பற்றி தான். ஸோ கலர் ட்ரேடிங்கில் நீங்கள் விளாண்டுருந்தாலும் சரி, இல்லை விளாண்டுட்ருக்கீங்கனாலும் சரி, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளாண்டுருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த கலர் ட்ரேடிங்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ வாங்க நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் விளாட்னு பேசாமல். ஸோ கலர் ட்ரேடிங் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஜி, பிக் மும்பை, அப்புறம் வந்து 82 லாட்ரி, 66 லாட்ரி, இது மாதிரி நிறைய கலர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸ்கேம் பிளாட்ஃபார்மும் நிறைய இருக்குது. ஸோ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு இது நிறைய இது மாதிரி ஸ்கேம் அடிக்கிற பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா போட்டது தான். அடுத்து நீங்கள் 500 கட்டினா வித்ட்ரால்னு சொல்லிட்டு 500 கட்ட சொல்லுவோம். 500 கட்டினீங்கன்னா வித்ட்ரால்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான், அந்த 500 போயிடும். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்கேம் கேட்டகரி இருக்கிற ஒரு கலர் ட்ரேடிங். ஆக்சுவலி இது வந்து ஸ்கேம். இந்த இப்போ நான் சொன்னேன்ல, இது வந்து ஸ்கேம் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்னொரு கலர் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து ஸ்கேம்லாம் கிடையாது. இது வந்து அதுக்கும் ஒரு படி மேலே. ஸோ கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிறானுங்க. ஸோ இது அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ அதை பற்றி தான் அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாவோ இல்லை யூடியூபோ இல்லை ஏதாவது ஒரு ஆடை பார்த்துட்டு கலர் ட்ரேடிங் நம்மளும் பண்ணி நம்மளும் ஜெயிச்சிடலாம். ஸோ நம்மளும் ஒரு ட்ரிக், என்ன 2 கலர் தான் இருக்குது, க்ரீனு ரெட்டு, அதேமாதிரி பிக்கு ஸ்மாலு, இது ரெண்டில் நம்ம எதாவது கெஸ் பண்ணி போட முடியாதா, நம்மளால் ஏர்ன் பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு லாஸ் பண்ணிட்டார் இந்த கலர் ட்ரேடிங்கில். ஸோ அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அந்த பெரிய அமௌண்ட்டை போட்டு லாஸ் பண்ணேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து எந்த விதமான பொய்யுமே நான் சொல்ல போகிறதில்ல. நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதை விளாடணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஐடி காமிச்சிடுறேன். என்னோடய ஐடி நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ் வாங்க, நான் என்னோடய ஐடியை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ க்ரோம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் என்னோடய ஐடி. ஸோ நான் விஐபி 3ல் இருக்கேன். ஸோ இருங்க, நான் என்னோடய டெபாசிட் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். பாருங்க கைஸ். ஸோ இப்போ யாருமே அதிகமாக வந்து டெபாசிட் பண்ணாதனால எவ்வளோ ஆஃபர் போய்ட்டுருக்குன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ டெபாசிட் பண்ணிங்கன்னா 8.5% வந்து போனஸ்ன்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபி பண்ணுறீங்கன்னா 8 ரூபி 5 பைசே, 50 பைசே வந்து உங்களுக்கு போனஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிப்பாங்க. பெரிய அமௌண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ என்னோடய டெபாசிட் ஹிஸ்ட்ரி கைஸ், என்னோடய டெபாசிட் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சு. தெரியல எப்படி வேனிஷ் ஆச்சுன்னு. ஸோ சரி, என்னோடய விஐபி காட்டுறேன். ஸோ விஐபி பார்த்தீங்கன்னா இப்போ நான் விஐபி 3ல் இருக்கேன். ஸோ விஐபி 3 பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 1 lakh மேலே டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ 1 lakh மேலே இருந்தோம்னா தான் நம்ம விஐபி 3 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து விஐபி 4 பார்த்தீங்கன்னா தெரியும். விஐபி 3யோட ரிவார்ட்ஸ்லாம் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் டெபாசிட் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் தான் பாருங்கள், இதில் நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ நான் அந்த 30,000 உள்ள போட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 2,000 போனஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் ஸோ இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட் பண்ணது. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணி இந்த போனஸ் கிடச்சி இந்த அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே இதுதான் கைஸ் நான் லாஸ் பண்ணது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 300 ரூபா, அடுத்து 1000 ரூபா, அடுத்து 2000 ரூபா, அப்புறம் 4000 ரூபா, அப்புறம் 8000 ரூபா, அப்படியே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 800 ரூபா, அடுத்து 2000 ரூபா, அப்படியே 6500 ரூபா. ஸோ கம்ப்ளீட்டாக எதுவும் வாஷ் அவுட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பண்ண எல்லா அமௌண்ட்டும். இதெல்லாம் நான் கதர்னு ஒருத்தங்கிட்ட ரெக்கவர் பண்ணி கொடுறான்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு சார்ட்டு, பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி நிறைய வச்சு எல்லாமே இது பண்ணேன். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா
நமக்கு கடைசியாக லாஸ் மட்டும்தான். ஸோ லாஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இதாகும். ஸோ இந்த கேம் எப்படி பெட் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு க்ரீன் வந்திருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் வந்திருக்கு. இப்போ க்ரீன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து ரெட்டில் பெட் கட்ட சொல்லுவாங்க ₹1. அடுத்து அந்த க்ரீன் வந்துச்சுன்னா திரும்ப ரெட்டில் வந்து ₹3. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போனீங்கன்னா பெரிய அமௌண்ட் போகும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிக் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த கேமில் மினிமமாக நம்ம லாஸே ஆகாமல் விளாடணும் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லேக் இருந்தால் மட்டும்தான் நம்ம லாஸ் பண்ணாமல் விளாட முடியும். அது கூட கேரண்டி கிடையாது கைஸ். ஸோ அந்த 10 லேக் இருந்தாலுமே அதுவும் கன்ஃபார்மாக லாஸ் தான். பட் ஆனால் ஒவ்வொரு ரூபாயை நீங்கள் போட்டு எவ்வளோ நாள் விளாண்டுருப்பீங்க. ஸோ அது பாசிபிலிட்டிஸே கிடையாத ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் கைஸ் இந்த கேம் ஒர்க் ஆகுது. இந்த கேமில் மினிமமாக வந்து 13 டைம்ஸ் வந்து க்ரீன் வரும், 13 டைம்ஸ் ரெட்டு வரும், 18 டைம்ஸ் ஸ்மால் வரும், 18 டைம்ஸ் பிக் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ஃபேக்கு. நான் ஒரு டைம் விளாண்டுருக்கும்போது கிட்டத்தட்ட 18 டைம்ஸ் க்ரீன் மட்டுமே வந்துச்சு. நான் அதுலேயும் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போ வரும் எப்படி வரும்னாலும் நமக்கு தெரியாது கைஸ். ஸோ கண்டிப்பாக வரும்போது கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேம்லிங்கில் வந்து விழுந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துலையோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ். ஸோ தயவு செஞ்சு அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் இதுதான் என்னோடய அந்த ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணப்போ ஸோ இந்த அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் ஆகி அந்த 2000 போனஸ் கிடச்சி அப்புறம் வித்ட்ரா கொடுத்து அமௌண்ட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நீட் டு பெட் 3,24,000 சம்திங். ஸோ தெரியுதா கைஸ். ஸோ இப்படி தான் ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை பெட் கட்டி அந்த அமௌண்ட்டை இந்த 3.5 lakhஸையும் கரைச்சி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை கரைச்சி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு அந்த 32,000 நான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே லாஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா 9,000 லாஸு, 10,000, 9,000, 9,000, 10,000, 5,000, சாரி 10,000, 5,000. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே லாஸ் தான் கைஸ். அதுக்கப்புறம் 2,000 இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 30,000. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வாஷ் அவுட் கைஸ். ஸோ என்னோடய ஐடியா பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நிறைய விதமாக லாஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ இவ்வளோ தான் நான் லாஸ் பண்ணதுன்னு கிடையாது. நிறைய விதத்தில் எல்லா ட்ரிக்கும் யூஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணுற சொல்லிட்டு டெலகிராம்லேயே ஒரு குரூப் இருக்கும், இன்ஸ்டாவில் ஒரு குரூப் இருக்கும். அவனுங்க ஆடை போட்டு வருவானுங்க, லாஸெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 1000 டெபாசிட் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு ₹100 வந்து கமிஷன் மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு 10 பேர் 1000 டெபாசிட் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ₹1000 கமிஷன். ஸோ அந்த மாதிரி அந்த ₹1000 கமிஷனுக்கு பெட்டிங் பண்ணி அவர் விளாடணுன்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி டேரெக்டாக வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து அவங்க வந்து காசு சம்பாரிச்சிட்ருக்காங்க. விளாடாமையே காசு சம்பாரிச்சிட்ருக்கிறது இது ஒரு குரூப்பு. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம தான் வந்து தெரியாமல் வந்து உள்ளே வந்து அமௌண்ட்டை போட்டுருவோம். உள்ளே அமௌண்ட்டை போட்டோடனே என்னடா அமௌண்ட்டு வந்து ஒரு 2 இப்போ வந்து மினிமம் வித்ட்ரால் வந்து இப்போ 110 அப்படின்னு காட்டும், இல்லைனா ஒரு ₹100 அப்படின்னு காட்டும். நம்ம ஒரு ஸோ இப்போ ஒரு ₹100 உள்ளே போடுறீங்கன்னு வைங்களேன். ஸோ ₹110 இருந்தால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமமாக காட்டும் அந்த இதில். ஸோ ₹100 போட்டு நீங்கள் ஒரு ₹10 விளாண்டுருப்பீங்க. ஒரு ₹10 வந்தோடனே ₹110 வந்திருக்கும், உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு வித்ட்ரா ஆகாது. அங்கே தான் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது. இப்போ ₹100 உள்ளே போட்டிங்கன்னா அந்த ₹100க்கும் நீங்கள் பெட் கட்டி அந்த ₹100 கழிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ₹100 உள்ள டெபாசிட் பண்ணிட்டீங்க. உள்ளே டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ₹10 வந்து ஒரு க்ரீனில் பெட் கட்டுறீங்கன்னு வைங்களேன். அந்த ₹10 உங்களுக்கு ஜெயிச்சு நீங்கள் ₹19 வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா இப்போ 110 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வித்ட்ரா கொடுத்துருன்னு சொல்லி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா யூ நீட் டு பெட் ₹90 அப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டும்.
ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபி உள்ளே போடுறாங்க, இல்லை ஒரு அவேர்னஸே இல்லாமல் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபி, ஒரு 30,000, 1 lakh அப்படின்ற மாதிரி உள்ளே போடுறாங்க அப்படின்னா அமௌண்ட் லாக் ஆயிரும். அந்த 1 lakhக்கும் நீங்கள் பெட் கட்டி கழிச்சா தான் அந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது சொன்னால் எப்படி நீங்கள் உள்ள அமௌண்ட் போடுவீங்க? ஸோ இந்த நீட் டு பெட் இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதில் முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே காட்டும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 10,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1,500 ரூபி வந்து போனஸு அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி 30,000 பண்ணிங்கன்னா 2,000 ரூபி போனஸ், 1 lakh பண்ணிங்கன்னா 8,000 ரூபி போனஸ், அந்த மாதிரி அதில் காட்டும். கீழே அப்படி காட்டும். நீங்கள் உள்ளே போனோடனே டெபாசிட்னு சொல்லிட்டு அது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியில் வந்து 100 ரூபி போட்டிருப்பீங்க. போட்டோடனே ஒரு 26 ரூபி வரும். உங்களுக்கே தெரியாமல் அது அந்த நீட் டு பெட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அது ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் ஜெயிச்சிருப்பீங்கன்னு வைங்களேன். அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிடுவீங்க. ஓகே, நம்ம செகண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம், நமக்கு போனஸ் கிடைக்கும், அந்த போனஸோடு சேர்த்து நம்ம வெளியே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுவீங்க. ஆனால் அமௌண்ட்டு போட்டதோடு சரி வெளியெலாம் எடுக்க முடியாது. இவ்வளோ நீட் டு பெட்டுன்னு காமிச்சோன்னே பதட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்க. பட் ஆனால் எந்த ட்ரிக்கும் வேலைக்கு ஆகாது, அமௌண்ட் லாஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பானுங்க. அவனுக்கு கொடுக்குற ப்ரெடிக்ஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், செகண்ட் டே மொத்தமாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தேர்ட் டே திரும்ப அதேமாதிரி ப்ராஃபிட் கொடுப்பானுங்க. ஸோ நம்ம விளாடாதம்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ராஃபிட்டாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ அமௌண்ட் உள்ளே போட்டு விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த கேமோட மொத்தம் இது. ஸோ இந்த மாதிரி கேம் ஃபுல் கேம்லிங்கு. ஸோ இதில் அமௌண்ட்டை போட்டு தயவு செஞ்சு லாஸ் பண்ணிடாதீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி விளாண்டாலும் லாஸ் பண்ணிடுவீங்க. நான் ஏன்னா இதில் இருக்க எல்லா ட்ரிக்கும் நான் விளாண்டுப்பட்டேன். நான் லாஸ் பண்ணப்போ நான் நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி என் லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என் ஐடி பாஸ்வேர்டில் கொடுத்தேன். விளாண்டு கொடுத்தானுங்க, அப்பயும் லாஸ் பண்ணிடுவானுங்க. இவ்வளோ நீங்கள் விளாண்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், நான் 1000 ரூபி நான் விளாண்டு கொடுத்தேன்னா நீங்கள் 500 எனக்கு கமிஷன். ஓகே, எடுத்துகிட்டு போகலாம், ஏதோ லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஐடியை கொடுத்தா அதையும் லாஸ் பண்ணி தொலைச்சிருவானுங்க. ஸோ எந்த வழியிலையும் இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளே கிடையாது. உங்களோட கேபிட்டலில் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்கள் கேபிட்டல் லூஸ் பண்ணுறது தான் இதில் வந்து அல்டிமேட் இதாக இருக்கும். ஸோ மற்றவங்களாம் ஏன் ப்ரோ இதில் ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு கொடுக்குறது மூலிமா அவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதாவது அவங்க விளையாடலை, அவங்க ஆடு கொடுத்து இது மாதிரி ஆளுங்க உள்ளே போய் ஜாயின் பண்ணுறது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தாங்க இந்த ட்ரீம் 11, இந்த ரம்மி, ஸோ இது எல்லாத்துலேயுமே இதேமாதிரி நீட் டு பெட்டுன்றது காமிக்கும். நீட் டு பெட் ஆப்ஷன் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே காட்டும். ஸோ உள்ள அமௌண்ட்ஸ் ஒன்ஸ் போட்டது தான். அந்த அமௌண்ட்டை வெளியெலாம் எடுக்க முடியாது. வெளியே எடுக்கணும்னா நீங்கள் இவ்வளோ விளாண்டிங்கன்னா தான் வெளியே எடுக்க முடியுது. இது பண்ணால் தான் வெளியே எடுக்க முடியும். அவன் ஒரு அல்காரிதம் வச்சுருப்பான். ஸோ அது பண்ணால் தான் நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளை வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு சில பேர்லாம் போட்ட அமௌண்ட்டு எனக்கு கிடச்சா போதும் அப்படின்ற நிலைமைக்குல நானும் அந்த மாதிரி நிலைமைக்கு தான் இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போட்டேன். ஒரு கமிஷனுக்கு ஒரு போனஸ்க்கு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 போனஸ் வந்துச்சு. அந்த வித்ட்ரா ஆகலை, நீட் டு பெட்டுன்னு சொல்லி காமிச்சிருச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி எப்படியோ இது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யூடியூபருக்கு கால் பண்ணி பேசினேன். அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, ப்ரோ அதெல்லாம் கேஷுவல் தான் ப்ரோ, அதெல்லாம் பண்ணிக்கலாம் ப்ரோ, 2 சைடும் மாற்றி போட்டு பெட் கட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான். அந்த பைத்தியக்காரன் சொன்ன மாதிரி 2 சைடும் நான் மாற்றி பெட் கட்டினேன். அது வந்து இல்லீகல் பெட்டிங் ஆகி அமௌண்ட்டு வித்ட்ரா கொடுத்து ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபாய்க்கு பெட் கட்ட போயிடுச்சு. 3.5 லட்ச ரூபாய்க்கு பெட் கட்டினா தான் என்னோட அந்த பெரிய அமௌண்ட்டு வெளியே எடுக்க முடியும்னு அது காமிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், திரும்ப 3.5 லட்ச ரூபாய் எப்படி கரைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி 3.5 லட்சத்தை கரைச்சிட்டேன். ஒரே நாளில் 3.5 லட்சத்தையும் பெட் கட்டி கரைச்சிட்டேன். நான் என் அதிர்ஷ்டம் கரைச்சிட்டு அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன் வெளியே. ஸோ அதோட என் மைண்டு விட்டுச்சா, விடலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம உள்ளே போய்ட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட் உள்ளே போட்டேன். கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் போட்டு பெரிய அமௌண்ட் எல்லாமே வாஷ் அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு பெரிய ஒரு லாக்கில் சிக்கின மாதிரி நான் லாக் ஆகி நின்றுட்டுருக்கேன். இப்போது ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருந்துட்டு நம்மளே போயிட்டு ஒரு குழியில் காலை விட்ட மாதிரி ஒரு பெரிய லாக்கில் நான் லாக் ஆகிட்டுருக்கேன். ஃபினான்ஷியலாக வந்து இப்போ ஸ்டக்காகி அப்படியே நின்றுட்டேன். இப்போ நிறைய பேருக்கு இப்போ நான் திரும்ப அமௌண்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இப்போ இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் விளாண்டுருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விளையாடாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேமில் எந்த விதத்துலேயும் உங்களால் மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. ஷார்ட் டைமில் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஷார்ட் டைம்லேயே போயிடும் அமௌண்ட்டு. ஸோ அதேமாரி இதுக்கு முன்னாடி விளாண்டு லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி
நீங்கள் விளாண்டதை நிறுத்தினது. ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்குறதே கிடையாது. அவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேமாக இருக்கிறது, இந்த மாதிரி அமௌண்ட்டு லூஸ் பண்ணுறது, கேம்லிங்கு, இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் யாரும் விழுந்துடாதீங்க. உங்களோட ஸ்கில்லு தயவு செஞ்சு டெவலப் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தில் ஸ்கில்லை டெவலப் பண்ணி போங்க. ஸோ ட்ரேடிங் இதே மாதிரி தான். நான் ட்ரேடிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு எல்லா இதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ட்ரேடிங்கில் அது இருக்கேன். ட்ரேடிங்கில் இருக்கவங்களாம் எப்படி ஏர்ன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதே தான், சேம் கான்செப்ட். டீச்சிங் பண்ணுறது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மாதிரி தான் அவங்களும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பெருசாலாம் ஒரு நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டை பற்றி. ஸோ புதுசாக போகிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்கிறது தான் இவங்க சொல்கிறது தான் ஓகே கரெக்டு, வேத வாக்கு மாதிரி அப்படியே அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ட்ரேடர்ஸ் சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அமௌண்ட்டாக பேஸ் பண்ணிட்டு நேக்காக செய்வாங்க. எல்லாமே ரெஃபரல் மூலியமாக தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஸோ இதோட நான் இந்த வீடியோ மைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பாய்.